எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெவியை பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு கெவி டீம் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை 18 கெவி ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படம் ப்ராஃபிட் பார்க்குறதுக்காகவோ இல்லை அந்த மாதிரியாக எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லை. ரொம்ப ஒரு யதார்த்தமான இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட சொசைட்டியில் இந்த மாதிரி மக்கள் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களோட வழியை எடுத்து வைக்கணுன்றது தான் டீமோட ஒரே நோக்கமாக இருந்தது. அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. அதில் ஒரு சின்ன பார்ட்டாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இது மூலமாக அந்த ஊருக்கு கெவி மாதிரி இருக்கிற நிறைய மலை கிராமங்களுக்கு ஏதாவது பேசிக் நம்மளுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் ஆன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குது. அது கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஹாப்பி. நான் ஆஸ் ஏ ஆர்டிஸ்டாகவும் நான் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த ஒரு திரை மீடியம் ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஃப்ரீடம் ஸ்பேஸாக இருக்குது. அதை கெவி மூலமாக மக்களுக்கு இதை போய் சேர்க்குறதுல ரொம்ப ஹாப்பி. நான் தேங்க்யூ ஸோ மச். என்னோட எல்லா படத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் மீடியா நண்பர்களாக இருக்கட்டும், பத்திரிகை துறை நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. கெவிக்கும் உங்களோட சப்போர்ட் வேணுன்றது தான் என்னோட ஒரே விஷ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. இந்த கதையை நாங்கள் ஒரு 2018 ஆரம்பித்தோம் எடுக்கலான்னு சொல்லிட்டு. இதை கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னதான் அட்வான்ஸாக நமக்கு டெக்னாலஜி சயின்ஸ் வளர்ந்தாலுமே இன்னுமே அத்தியாவசிய தேவைக்காக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடந்து தான் அதை அடையணுன்ற கட்டத்தில் இன்றைக்கும் இருக்கிறாங்க மக்கள். அவங்கள அவங்கள பற்றி வெளியே எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருந்தோம். ஸோ ரிசல்ட் உங்கள் கையில், எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க இதை. தேங்க்யூ. எல்லாமே பலதரப்பட்ட ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தொழில் ஜீவா சுப்பிரமணியம். எல்லா படத்துக்கும் நான் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் நான் அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டுருக்கேன். அதே மாதிரி தான் இந்த கெவி டீமும். இந்த கெவி டீம் ஒரு டீம் சொல்ல முடியாது, என்னோடய ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் எல்லாமே என் தம்பிங்க. அவங்களுடைய அயராத உழைப்பு தான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு திரைப்படமாக வந்திருக்கு. இந்த படத்தில் உலகத்தில் வாழ்கிற எல்லா மலை கிராமங்களில் வாழ்கிற மக்களோட குரலாக எங்களோட குரல், அதாவது என் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொண்டு வந்திருக்காங்க. அது கெவி மூலமாக. இந்த குரல் உலகத்துக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரணும், கேட்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கணும். இந்த படத்தோட சக்ஸஸ் என்னன்னா, ஏதாவது ஒன்றாவது அந்த கிராமங்களுக்கு எங்கள் குரல் மூலமாக, கெவியோட குரல் மூலமாக கிடைச்சதுன்னா அதுதான் எங்களுடைய ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் இயக்குனர் தம்பி தமிழ், டிஓபி ஜெகன், இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஷீலா சிஸ்டர், அப்புறம் தம்பி மியூசிக் டைரக்டர் ராஜா, ஃபரூக், வினோ விவேக், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் சந்தோஷ். என்ன வேணும்? பேசணுமா? சரி, ஓகே. வர 18ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா ரவிவர்மா. ஸோ இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்போசர். ஸோ இந்த படத்துக்கு பர்டிகுலர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதுன்றது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு முன்னாடி அதாவது படத்துக்கு தேவையான அந்த எமோஷனை என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் மூலமாக கொண்டு வர முடியும் பண்ணது என்னோடய பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரோட ஃபீட்பேக்கும் லைக் பாசிட்டிவாக இருக்கிறது சந்தோஷம். ஸோ ஜூலை 18 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களோட இது சப்போர்ட் இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே இந்த ஷோ பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதை எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த விதத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏன்னா எல்லோரும் இந்த படம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது மக்களுக்கு சேர்றது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் போய் சேரணும். அப்படி போய் சேரும்போது இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கு ரோடு வசதியும் இதுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸோ ஹீரோ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2018 ஆரம்பித்த இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நீண்டு இப்போ திரையில் நிற்கிது. ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாருமே கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறோம். அண்ட்
அண்ணன் கேட்டார் ஹீரோ அடிக்கும்போது அஜித்குமாரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது உண்மைதான். ஸோ அஜித்குமார் மட்டும் இல்லை, ஃபெனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சாத்தாங்குளம்ல நடந்ததும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டோடியல் டெத்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஊருங்களுக்கு போய் ரோடு வசதிகள் சேர வேண்டிய விஷயங்கள் போய் சேரணும். அதுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய செய்தியை போய் சேர்த்துருங்க. ஸோ நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விவேக். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் நான் ஷீலாக்காவுக்கு தம்பியாக பண்ணியிருக்கேன். இதில் நான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு ரியல் தம்பி மாதிரி இதில் நடித்தேன்னு நம்புகிறேன். அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரகிளில் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years நானும் இவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கும் இதில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் திஸ் மூவி எனக்கு தெரியும். ஸோ இத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் கேமராமேன் சொல்லி ஆகணும், அந்த மேக்கிங் சான்ஸ்லெஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவருக்கும் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ சார் அவருடைய அது பயங்கரமான இது, நீங்கள் அது லேட்டரான்னு தெரியும். அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபஸ்ட் வந்து நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு மீடியாட்டிலேருந்து. நீங்கள் ஏதாவது கேட்டீங்க? ஓகே, நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. 6 வருஷம் உழைப்பு. ஆமாம் ஆமாம், ஸ்பாட்டில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ மலை கிராமம் அப்படின்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். லைக் எப்படின்னா இயற்கை நம்ம நினச்ச மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாது. நம்ம திடீர்னு வந்து வெயில் இருக்கும், திடீர்னு மழை இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ணுறது வந்து அந்த ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்போம். சார்ஜ் கூட போட முடியாது. சார்ஜ் போடனா கூட ஒரு 2 மணி நேரம் நடந்து போய் யாராவது சார்ஜ் போட வந்தால் தான் உண்டு. என் கூட டீம் எல்லாமே இருந்து பண்ணனால தான் இது பாசிபிள். வெனிஸ் கேமரா சார். ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக வெனிஸ் தான் யூஸ் பண்ணி. சார் ஓகே. இல்லை சார், இந்த படம் நாங்கள் என்ன இந்த படம் தான் சார் எங்களுக்கு இது மட்டும் தான் ஒரு டூல் சார். இது மூலமாக தான் நாங்கள் எதாவது பண்ணணும். இந்த மீடியம் கொண்டு போய் சேர்த்தா தான் உங்களுக்கு எதாவது நடக்கணும். அதுக்காக தான் இது நம்ம கொண்டு வரணும். இல்லை சார், நிறைய வாச்சாத்தியில் நடந்த சம்பவம். சரி சார். சார் இப்போது ரீசெண்டாக வால்பாறையில் கூட நடந்துச்சு இல்லை சார். வால்பாறையில் கூட செட்டில்மெண்ட்டுக்காக நிறைய பேர் அடித்து அந்த இடத்த விட்டே விரட்டினாங்க. ரீசெண்டாக நீங்களே தான் பத்திரிக்கை தான் எழுதியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும் சார். யாருமே தப்பு சொல்ல சார், கவர்மெண்ட் அதிகாரி அப்படி சொல்ல. நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படியாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த விஷயத்தை தான் இந்த படத்தில் சொல்லி. ஆமாம்மா சார். இல்லை சார், என்ன நடந்தாலும் சரி, லைக் அதான் சார். இப்போ எப்படின்னா எல்லா மலை கிராமங்களும் சரி சார். இப்போ ஒரு அரிசி பருப்பு வாங்கினா கூட ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து தான் போகிறாங்க. இப்போ லைக் எப்படின்னா கொடைக்கானல் நீங்கள் எல்லாருமே போயிருப்பீங்க சார். கொடைக்கானல் போனீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸாக தான் எல்லாருமே விசிட் பண்ணியிருப்போம். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண தான் போயிருப்போம். ஆனால் அந்த மலை கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் 6 கிலோமீட்டர் நடந்து நம்மளை பாஸ் பண்ணி போகிறது யாருக்குமே தெரியாது. நமக்கு அந்த மலையோட அழகு மட்டும் தான் தெரியும். அந்த மலை அழகு முடிஞ்சு இரவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு அதனால தான் வந்து நம்ம இந்த படத்தில் வந்து மெயினாக டார்க்னஸ் நம்ம வந்து நிறைய போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த இரவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த மலைக்கு அந்த இரவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு விடியிலும் அவங்களுக்கு வந்து பெரிய போராட்டமாக இருக்கின்ற விஷயம் தான் சார். நாங்கள் சார் இல்லை சார், நம்ம ஒரு விஷயத்தை இப்போது நிறைய மாறி இருக்கு சார், நிறைய வந்திருக்கு. நம்ம இவங்க பண்ணலை அவங்க பண்ணலாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது சார். நிறைய ஆட்சி இல்லை சார். சார் டைலாக் கிருபா அக்காவும் ஜீவாக்கா தான் அவங்ககிட்ட. தேங்க்யூ சார். ஏன்னா புதுசாக யோசித்ததும் பண்ணல, அந்த அவங்க கேரக்டராக பண்ணும்போது அவங்க ரியல் லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்டும் அவங்களோட பிரதிபலிப்பு தான், அதை வெளிப்பாடு தான் அந்த வார்த்தையாக வந்ததை தவிர புதுசாக யோசித்ததும் பண்ணல. அக்காட்ட அவங்களோட இதுதான். தேங்க்யூ அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே வந்து கோபக்காரங்க
இல்லை சார் நான் வந்து இல்லை சார் நீங்கள் இன்னொரு லைக் எப்படின்னா எந்த இப்போ டாக்டர் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவங்க இருப்பாங்க ஜாக்லின், போலீஸ் டீமில் பார்த்தா ஒரு நல்லவங்க இருப்பாங்க. நல்லவங்க இருந்தால் அப்படி நடக்கும். இல்லை சார் நல்லவன் இருந்தால் ஒன்று நடக்கும், கெட்டவன் இருந்தால் ஒன்று நடக்கும். நம்ம வந்து மொத்தமாக சிஸ்டம் தப்பு அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை சார். நல்லவன் இருந்தால் ஒன்று நடக்கும். அதே எல்லா இதுலையுமே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பசங்க ஒரு நல்லவர் இருப்பான், போலீஸ் டீமில் ஒரு நல்லவர் இருப்பான் சார். அதனால நம்ம இவங்க எல்லாருமே இவங்க தப்பு பண்ணாங்கன்னு வச்சு எங்கேயுமே போர்ட்ரேட் பண்ணல. ஓகே இல்லை சார் பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கு. கண்டிப்பா பார்த்தே ஆகணும். கண்டிப்பா ஏன்னா மலைவாழ் மக்கள் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு தத்ரூபமா காட்டியிருக்கீங்க. அதனால இது கண்டிப்பா வந்து காட்டிதான் ஆகணும் நீங்க. கண்டிப்பா ஆமாம் சார். சில சார் ப்ரொமோஷன் செய்ய நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் ப்ரொமோஷன் சென்ஸ் என்னன்னா சார், மெயினாக இந்த படத்துடைய மோட்டிவ் என்னன்னா சக மனுஷனுடைய வழி கண்டிப்பாக நமக்கு புரியணும். இப்போ நம்ம கூட ஒருத்தன் அவனுடைய எமோஷன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. அவன் என்ன இடத்துல இருக்கான், அவன் எந்த ஜோனில் இருக்கான், எங்கேருந்து வரான் எமோஷன் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சார். எல்லாருக்குமே இப்போ இது அரசியல் தலைவர்கள் பார்க்குறாங்க, அது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சார் அவங்க. பட் ஆனால் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து பீப்புள்ஸ் தான், அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை சார் இப்போது லைக் இப்போனா இப்போ இந்த டோலி மேடம் வந்து டோலியில் படுத்துதாங்க பார்த்தீங்களா, எதுவுமே பேச முடியாது. அந்த டோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் சார். நீங்கள் வந்து அந்த ஒரு மூங்கில் கம்பு இருக்கும், நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, மூச்சு கூட விட முடியாது. அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க. கொடைக்கானலில் வந்து மருத்துவமனையில் எல்லா மலை கிராமங்களுக்கும் கொடைக்கானலில் வந்து மருத்துவமனைகள் இருக்கு. ஓகே எக்ஸாக்டாக கொடைக்கானலில் மட்டும்தான் மருத்துவமனை இல்லைன்னு சொல்றீங்களா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மலை இல்லை சார். லைக் எப்போனா லாஸ்ட்டாக ஒரு வாய்ஸ் வச்சுருப்போம்ல சார், வாக்குப்பெட்டிகளை தவிர வேறு எந்த ஒரு வாழ்வாதாரமும் சென்றடையாமல் இருக்கும் அனைத்து மலை கிராமங்களுக்கும். அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த மலை கிராமங்கள். இப்போது நிறைய இடத்துல போயிருந்தா சந்தோஷம் சார், இல்லாத இடங்களுக்கு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ எல்லா இடத்துலையுமே இல்லைன்ற விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணல, எங்கே இல்லையோ அங்கே போனால் சந்தோஷன்ற விஷயம் தான் சொல்கிறோம். லைக் எப்படின்னா சார், நீங்கள் கொடைக்கானல்லேருந்து நீங்கள் பெரியகுளம் போனால் 60 கிலோமீட்டர் சார். கொடைக்கானலேருந்து பெரியகுளம் போனால் அங்கே டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதா எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. நீங்கள் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் த்ரூ அந்த ஊர் வழியே நீங்கள் போனீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் தான். அந்த ஏன்னா அங்கே சின்ன ஒரு 350 பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் பிரச்சனை. இங்கே எல்லாரும் வந்துட்டு போகிறாங்கன்ற விஷயத்தினால தான் இங்கே எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. நமக்கு வந்து ஓகே சார். சார் நான் எந்த மலைகள் சார்? இல்லை கொடைக்கானல் நீங்கள் எந்த பர்டிகுலர் எந்த இடம் சொல்கிறீங்க? கொடைக்கானலில் நான் வெள்ளகிரி சொல்லிட்டு இருக்கேன் சார். லைக் எப்படின்னா இல்லை சார், இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார். இன்னொரு விஷயம் சார், இப்போது ஒரு சாமானிய மனுஷன் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அவன் ரேஷன் கார்டு கட்டுறான், கரண்ட் பில் கட்டுறான், எல்லா விதமான எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட்டுக்கு என்ன வரி முதல் கொண்டு கட்டுறான். ஸோ சார் அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். நம்ம எதுக்கு இல்லை சார். இல்லை சார் லைக் இப்போ நம்ம இதை வந்து நம்ம இப்போ நான் இப்போ இல்லை சார் இப்போ அதே நீங்கள் சொல்கிறீங்களா சார், நீங்கள் சொல்கிறீங்களா சார், அதே கவர்மெண்ட் தான் இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களா சார். இப்போ அதே கவர்மெண்ட் தான் இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு பர்டிகுலர் இடம் வரையும் போட்டிருக்காங்க. முடியாதுன்னா அப்பயே அந்த இடங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கே வந்து இப்போ கூட சார், இப்போ இவ்வளோ நாள் இல்லை சார். இப்போ வந்து ரேஷன் இப்போ இவ்வளோ நாள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரேஷன் வாங்குறதுக்கு கூட 7 கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த ரேஷன் அவங்க வந்து மேலே வாங்கிட்டு போவாங்க. நம்ம கவர்மெண்ட் ரேஷன் வாங்க கூட மேலே வந்து வாங்கிட்டு போவாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ஊருக்கு போயிருக்கு, அது ஒரு சின்ன வளர்ச்சி தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அது மட்டும் கிடையாதுல்ல சார். வாழ்வாதாரம் ஒரு தனி மனிதனுக்கு தேவையான வாழ்வாதாரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அவனுக்கு கிடைக்கணும்ல சார். அதுதான் சார், ரோடு வந்தாவே அங்கே எல்லாமே மாறிடும் சார். சார் பேசிக்னா ரோடு வந்தால் எல்லாம் மாறி சார். லைக் எப்படின்னா அவங்க ஒரு உயிர் வந்து திருப்பியும் சொல்ல சார். இல்லை சார், நம்ம அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட
அங்கே டூரிஸ்ட் அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு விபரீதங்கள் ஏதாவது ஆச்சுன்னா அங்கே யார் பொறுப்பெடுப்பாங்க? அந்த ஃபாரஸ்ட் அலுவலர் தான் எடுத்துக்கணும். இல்லை சார், இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சார் இல்லை சார், இப்போ என்னன்னா அதே இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் சார். அதே கவர்மெண்ட்டில் வந்து அங்கே இருக்கிற மக்களை தான் யூஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்துக்க வைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இடத்துல தான் அந்த மக்கள் செட்டில்மெண்ட்டில் இருக்க ஒரு மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வேலைக்கு அந்த மக்கள் தான் வராங்கல்ல. இப்போ அந்த வேலையை அவங்க பண்ணக்கூடாதுல்ல சார். பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் நீட்ஸ் இருந்தாலே அறிவு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அறிவுத்துறை சார் தான் அது பிளான் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் 80 to 100 தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளானிங்ல இருக்குது. ஸோ எல்லாருமே ஜூலை 18 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட்டர்ஸ்ல வந்து எல்லாருமே பாருங்க சார். ஏதாவது பார்த்து உங்களோட சப்போர்ட்டுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.